ஹாய், வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது காத்தடி காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஏர்பார்ன் டிசீஸ் என்னென்ன, அது எப்படி பரவுது, அதோட சிம்டம்ஸ் என்னென்ன, அதுக்கான ரெமெடிஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இப்போது ஒரு இருமல் தான் ஸ்டார்ட் ஆகும். இருமல், தும்மல் இதுதான் இந்த காற்றின் மூலம் பரவும் நோயோட ஒரு சிம்டமாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ இருமும் போதோ தும்மும் போதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கும் அது இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ எப்படின்னா, இந்த புதிய தொற்றுக்கள்லாம் எப்படின்னா காற்றின் மூலமாக தான் பரவும். பக்கத்துலேயே கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட தும்முறவங்க இருமுறவங்க மூலமாக பரவலாம். ஸோ மிக குறைவான நோய்கள் காற்றின் மூலம் பரவும். ஆனால் காற்றில் பரவும் நோய்கள் தூசி துகள்கள் மற்ற சுவாசத்துறைகளில் இருக்கும். இறுதியில் மற்றவங்களால் அதை இன்ஹேல் பண்ணப்பட்டு உண்மையிலேயே காற்றில் பரவி வர நோய் மாதிரி அதை நமக்குள்ளார வந்துடும் அந்த நோய். ஸோ இந்த மாதிரி என்னென்ன நோய்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதிகமாக சளி, காய்ச்சல் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில் ஒரு டைம் ஆகுது இருமல் இல்லை சளி, காய்ச்சல் இது சந்திச்சிருக்கோம். இதோட அறிகுறிகள் தென்படுறதுக்கு முன்னாடியே இந்த காய்ச்சல், அதாவது அந்த தும்மல், இருமல் இதெல்லாம் அறிகுறிகள் வர்றதுக்கு முன்னாடியே காய்ச்சல் நம்மளை தாக்க தொடங்குது. இது உடல் முழுவதும் பரவி நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணுதுன்னா ரொம்ப பலவீனப்படுத்துறது. காய்ச்சலில் பல வடிவங்கள் இருப்பதால் அவை உருவாகக்கூடியதாலும் அவற்றை கண்டறிந்து அந்த நோய்களை நம்ம எப்படி சரி பண்ணலாம், அதுக்கு இப்போது ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம வீட்டில் ஹோம் ரெமெடிஸ் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சாதாரண சளி. இந்த சாதாரண சளி காற்றின் மூலம் பரவும் மிக பொதுவான ஒரு வகை நோய். ஒவ்வொருவரும் நம்ம வாழ்நாளில் நிறைய டைம் நமக்கு சளி பிடிச்சிருக்கும். இப்போ அமெரிக்காவில் ஒரு ஆண்டுமே ஜலதோஷத்தால் 1 மில்லியனுக்கும் அதிகமான வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவில் குளிர்ச்சிக்கு காரணமான மிகவும் பொதுவான வைரஸ் ரைனோ வைரஸ் இதுதான். ஸோ இதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. பட் ஆனால் நமக்கு இந்த மாதிரி கிளைமேட் மாறி மாறி இருக்கிறதுனால, வெயிலும் காற்று மழை அப்படி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இப்போது இந்த டைமில் சளி பிடிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த சளியை நம்ம சரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பொண்ணுக்கு வீங்கி, சிக்கன் பாக்ஸ் இதெல்லாமே கூட, ஏன்னா ஹீட்டு கூலிங் ரெண்டுமே மாறி மாறி வர்றதுனால ஸோ இந்த பொண்ணுக்கு வீங்கி சிக்கன் பாக்ஸ் கூட இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டுருக்குது. இந்த சிக்கன் பாக்ஸ் வெரிசோலா சிஸ்டர் வைரஸ் மூலம் தான் பரவுது. இது ஒரு மாதிரி சொறி 21 நாட்களுக்கு பிறகு தான் இதோட அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தட்டம்மை. இது வைரஸ் காற்றில் கொஞ்சம் காற்று அடித்து கொஞ்ச நாட்களில் அந்த மாதிரி வெயில் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி டைம்களில் இந்த மாதிரி தட்டம்மை இதெல்லாம் ஏற்படுது. அடுத்தது காசநோய். இந்த காசநோய் இது பாக்டீரியா மூலம் பரவக்கூடிய ஒரு தொற்று நோய். இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு அது பரவாமல் காசநோய் தொற்றிக்கொள்ளலாம். இப்போ நிறைய பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த நோய் ஏற்படுது. அதுக்கப்புறம் கக்குவான் இருமல், பெர்டூசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓஃபிங் இருமல். இது காற்று குழாயை பெருசாக்கி கொடிய இருமலாக மாற்றிடுது. இருமலோட முதல் 2 வாரத்தில் இது மிகவும் தொற்று நோயாக மாறிடுது. ஒரு வருஷமும் 24 மில்லியன் பெர்டூசியஸ் வழக்குகள் அதாவது இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த கக்குவான் இருமல்னால அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க. பட் ஆனால் இப்போ நிறையா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் தொண்டை அலர்ஜி. இப்போ உணவு குழாய் மற்றும் நுரையீரலை தாக்குது இந்த தொண்டை அலர்ஜி. இது நரம்பு மண்டலம், சிறுநீரகம், இதயம் இதுக்கு எல்லாமே தீங்கு விளைவிக்கக்கூடியது. முக்கியமாக குழந்தைகளில் பரவுது. மற்றும் இது நிறைய தடுப்பூசி இதெல்லாமே போட்டு இது சரி பண்ணிட்டு வராங்க. இது ஒரு அரிய வகை நோய் தான். ஸோ இது நம்ம இது சரி பண்ணுறதுக்கு அதுக்கான சிம்டம்ஸ் இருக்கும் போதே நம்ம அதை சரி பண்ணிக்கணும். ஸோ COVID-19 இது இப்போ எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு வைரஸ் நோய். ஸோ இது 2019 சீனாவிலலாம் ஃபஸ்ட்டு இது வந்துச்சு. இது விரைவில் வேர்ல்டு ஃபுல்லாகவே பரவி இது தொற்று நோயாக மாறிடுச்சு. காலப்போக்கில் இது காற்றில் பரவும் ஒரு வகையான நோயாகவே மாறிடுச்சு. இப்போ ரிசர்ச்சஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எதனால் வருது, ஸோ ஏதாவது ஒரு டைம் வரலாம், ஸோ இது எல்லா டைமும் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனால இதை பற்றி இன்னும் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாளும் இதோட சிம்டம்ஸ் பற்றி புதுசான நமக்கு தகவல்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. வறட்டு இருமல், அதிக உடல் வெப்பநிலை, சோர்வு, சுவாசிப்பதில் சிரமம் இதெல்லாம் தான் இதோட சிம்டம்ஸ். ஸோ இந்த சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம COVID-19 தான் அப்படின்னு கிடையாது. நார்மல் ஃபீவருக்கும் இருக்கலாம். பட்
கிளைமேட் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனில் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இந்த காற்றின் மூலம் பரவக்கூடிய இந்த நோய்களுக்கு காய்ச்சல், ஜலதோஷம் போன்ற அறிகுறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். அது என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருமல், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி குளிர் ஜுரம் மாதிரி வரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரன்னிங் நோஸ், மார்பு சளி, அதாவது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் சைனஸ், நமக்கு கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தலைவலி, ஒத்த தலைவலி, மைக்ரேன், அந்த மாதிரி உடல் வலி. அதுக்கப்புறம் தொண்டை வந்து கரகரப்பாக இருக்கிறது, ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகிறது உடம்பு. அதுக்கப்புறம் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இந்த ஒவ்வொரு வைரஸ்க்கும் வரக்கூடிய, அதாவது ஒவ்வொரு டிசீஸ்க்கும் வரக்கூடிய சிம்டம்ஸ். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் நம்ம பயப்பட தேவையில்லை. உடனே வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம மருந்துகளால் காற்றில் பரவுகிற நோயை எப்படியாவது கட்டுப்படுத்திடலாம். ஸோ இந்த நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பொதுவாக குளிர் மருந்துகள், அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு அவங்க கொடுக்குற அந்த மெடிசின்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த மருந்து நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அது மருந்து மட்டும் வேலை செய்யாது. ஸோ நம்மளும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ நீண்ட நேரம் சரியான ஓய்வு எடுத்தோம் அப்படின்னாக்கா காற்றில் பரவ இந்த நோய்கள்லேருந்து நம்ம சீக்கிரமாக ரிலீஃப் ஆக முடியும். இந்த மாதிரி நோய்கள் வந்துட்டு காற்றில் பரவக்கூடிய நோய்கள் வேகமாக பரவுறதுனால அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இல்லை தடுப்பூசி இதெல்லாம் எடுத்தால் தான் நம்ம இப்போ COVID-19 நோயெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம சரியான முறையில் அதுக்கு ப்ரிவென்ஷனாக நம்ம வந்துட்டு இன்ஜெக்ஷன் இதெல்லாம் போட்டுக்கிறோம், தடுப்பூசி இதெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த இன்ஃபெக்ஷனில் இருந்தெல்லாம் க்யூர் பண்ண முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஹோம் ரெமெடியாக நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இஞ்சி, புதினா அது போட்டு டீ மாதிரி குடிக்கலாம். இஞ்சி, புதினா, லெமன் இதெல்லாம் கலந்து டீ மாதிரி குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்களே, அந்த கற்பூரவல்லி இலை அதை போட்டு டீ குடிக்கலாம். இல்லை அதை அரைச்சி தோசை மாவில் கலந்து அதை ஊற்றி சாப்பிடலாம். துளசி டீ குடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு விஷயங்களையும் வெத்தலைச்சாறு குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு இன்னும் அதாவது இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப போய் பரவாது. ஸோ சீக்கிரமாகவே நமக்கு க்யூர் ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆவி பிடிக்கிறது, அதாவது நம்ம அந்த நொச்சி இலைகள், அதுக்கப்புறம் துளசி, ஓமவல்லி இலை இது எல்லாத்தையுமே போட்டு வேவு பிடிக்கலாம். ஸோ அது மாதிரி பிடிக்கும்போது நம்ம அந்த சைனஸ் ப்ராப்ளம் எல்லாம் ஈஸியாக க்யூர் ஆகும். தலையில் தண்ணி கோத்துருக்கிறது அதெல்லாமே சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி இயற்கையாக நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் போய் மெடிசன் எடுத்துக்கிறதோட இதையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு அந்த டிசீஸ் சரியாகும். ஸோ இதை எல்லாத்தையுமே இப்போ இருக்கக்கூடிய இந்த காத்தடி காலத்தில் நிறைய டிசீஸ் பரவிட்டுருக்குது. ஸோ இப்போ புதுசாக வைரஸ் எல்லாமே பரவுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வைரஸ் தாக்குதலேருந்து நம்மளும் நம்ம வீட்டு குழந்தைகளையும் காப்பாற்றணும் அப்படின்னாக்கா, அந்த இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் மெடிசின்ஸ், அதாவது நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய இலைகளை வச்சு நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம அந்த கஷாயமெல்லாம் போட்டு குடிக்கலாம். அப்புறம் இந்த டைமில் குழந்தைங்களுக்கும் சரி நம்மளும் சரி சுட வச்சு ஆற வச்சு தண்ணியை கொடுங்க. அதில் அந்த சூடு பண்ண தண்ணியில் கொஞ்சம் ஜீரகத்தை போட்டு கொடுங்க. அப்படி குடிக்க பழகிட்டால் நமக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வராது. நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம எந்த வியாதியுமே நம்மளை தாக்காது. ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்க வேண்டியது நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த மாதிரி நல்ல சத்தான உணவுகள்லையும், இந்த மாதிரி புதினா டீ, இந்த மாதிரி நல்ல ஹெர்பல் டீ, அந்த மாதிரி டீலையும் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே இதை இப்போலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.